வணக்கம். சுந்தரேசன் இந்த பதிவில் சாமி ரமண மகர்ஷி தன்னுடைய பக்தர்கிட்ட சொன்ன விஷயம் எங்க இருந்தாதான் என்ன என்ன ஆனாதான் என்னன்னு பக்தர்கிட்ட சொல்றாரு. ஏன்னா எப்பவுமே கோயிலில் வந்தால் நம்ம முதல் அளவு சாமியை பார்க்கணுன்றதுக்காக சாமி நாம நேராக உட்காரணுன்றதுக்காக சாமி கிட்டே உட்காருறது, சாமி பார்க்குற மாதிரி உட்காரணுன்றதுக்காக நிறைய பக்தர்கள் அதான் பண்ணுவாங்க. அவர் நேராக சாமி பார்த்தா சாமியோட பிளெஸிங்ஸ் நம்ம டைரெக்டாக நமக்கு வந்துடும், யாரும் டிஸ்டர்பன்ஸ் இருக்காதுன்ற மாதிரி ஒரு எண்ணம். அபிஷேகம் பண்ணும்போதோ ஆர்த்தி காட்டும் போதோ எல்லாமே அது டைரக்டா நம்மளுக்கு மட்டும் தான் வரணும்ன்ற அந்த தாட்ல இருப்பாங்க. அதுதான் சாமி ரமண மகர்ஷி தன்னுடைய பக்தர் மூலமா சொல்றது. எங்க இருந்தாதான் என்ன என்ன ஆனாதான் என்னன்னா, நீ எங்க இருந்தாலும் என்ன ஆனாலும் உனக்கு வர வேண்டிய நல்ல விஷயங்கள் தானா வரும். ஆனா நீ நல்ல எண்ணங்களோடு எங்க இருந்து நீ அதை நினைச்சாலும் அது சேரதான் போகுது. ஸோ அதனால நீ இங்க இருந்தாலோ அந்த மூலஸ்தானத்துக்கிட்ட இருந்தாலோ பக்கத்திலே இருந்தாதான் அதோடைய பிளெஸிங்ஸ் கிடைக்கும்ன்றதா இல்லை. நம்ம செய்யற நல்ல விஷயங்கள், நல்ல சிந்தனைகள், நல்ல தாட்டு, மற்றவங்களுக்கு நம்ம செய்யற சேவைகள், நம்ம உதவிகள், நம்ம எந்த ஒரு கள்ளங்கப்படம் இல்லாம நம்மளுக்கு என்னென்ன செய்ய முடியுமோ முடிஞ்சத நல்ல விஷயங்களை மற்றவங்களுக்கு செய்யுங்க. வாயில்லா ஜீவங்களுக்கு செய்யுங்க, தாவரங்களுக்கு செய்யுங்க, செடிங்களுக்கு செய்யுங்க. இது எல்லாமே உங்களை நீங்க எங்க இருந்தாலும் சரி, எந்த இடத்துல இருந்தாலும் சரி, எங்க என்ன ஆனாலும் சரி, உங்களை அது காப்பாத்துறதுக்கு அது காப்பாத்தி உங்களுக்கு நல்ல வழி காட்டும். எந்த ஒரு பிரச்சனையில இருந்தும் நீங்க வெளியே வரணும்னா நீங்க இந்த மாதிரியான நல்ல சிந்தனைகளை வளர்த்துக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப நன்றி.